சார், இந்தி மொழியை தெரிந்து கொள்ளாத ஒன்றும் ஆக போவதில்லை. டெல்லியில் இருக்கிற எனக்கு இந்தி தெரியாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கஷ்டமா இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லி அவங்கெல்லாம் இந்தி பேசுறாங்க. நான் சொன்னே சொல்லுங்க. திமுக எம்பி கனிமொழி தனக்கு இந்தி தெரியாது எனவும் அதனால் தனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை என கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை நடைபெறாம செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும். ஆனால் மீண்டும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்படி தமிழுக்கு நாம் தான் அதிகமாக பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். சார், இந்தி மொழியை தெரிந்து கொள்ளாத ஒன்றும் ஆக போவதில்லை. டெல்லியில் இருக்கிற எனக்கு இந்தி தெரியாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கஷ்டமா இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லி அவங்கெல்லாம் இந்தி பேசுறாங்க. நான் சொன்னே சொல்லுங்க. அடுத்தது மேகதாது அணை ஆயத்த பணிக்கு ராமதாஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு என்னதுன்னா மேகதாது அணை விஷயத்துல மத்திய ஆயத்த பணி நடந்துட்டு இருக்கு. இதை மத்திய மாநில அரசு தலைக்கு நிறுத்தி சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது மேகதாதுவை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களும் இணைந்து ஒரு சுமூகமான முடிவு எடுப்பார். மீனவர் கைது விவகாரம் மத்திய அரசினுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு? இலங்கை அரசு இதை சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க? இரு நாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை எப்ப தொடங்க போறீங்க? பாருங்க, மீனவர்கள் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீனவர் நலத்துறை என்னுடைய அமைச்சராக இருந்ததுனால முதல்ல மீனவர்களுடைய நலனுக்காக ஒரு தனி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, மீனவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் முதல்ல இந்த 10 ஆண்டுகளில் தான் ஒதுக்கி. இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதி வெறும் 400 கோடி ரூபாய் தான் மீனவர்களுக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 40,000 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய மீன்வள மேம்பாட்டுக்கான திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மத யோஜனா என்ற திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மீன்வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.